ஹாய், ஹலோ, எல்லோருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி மதியம் லஞ்சுக்கு எடுத்துருக்கக்கூடியது கஞ்சி. கஞ்சி வந்து நம்ம அரிசி, புழுங்கல் அரிசி, சாப்பாட்டுக்கு எப்போ எடுப்போம் இல்லையா, அந்த அரிசியோடு சேர்ந்து பச்சை பயிறு, பாசி பயிறு சொல்லுவோம், அல்லது பச்சை பயிறு சொல்லுவோம். பயிறு மட்டும் 2 மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். அதோட அரிசியை சேர்த்து ஒரு 1/4 மணி நேரம், அரை மணி நேரம் அரிசியை சேர்த்து ஊற வச்சு நல்லா கழுவிட்டு நம்ம 3 டம்ளர், 1 டம்ளருக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றி அதில் 1/4 ஸ்பூன் சீரகம், ஒரு கொஞ்சமாக அதுக்கும் கொஞ்சம் கம்மியாக வெந்தயம் போட்டிருக்கிறேன். 2-3 பல் பூடு, பெரிய பூடு, அதனால் 3 பல் பூடு மட்டும் உரித்து போட்டு நல்லா வேக விட்டு அதுக்கப்புறமா கரண்டிட்ட நல்லா மசிச்சு விட்டுக்கிட்டேன். அதில் வெந்நீர் காய வச்சு திரும்ப ஊற்றணும். ஏன்னா வெந்ததும் கொஞ்சம் கட்டியாக இருக்கும். நம்ம வெண்பொங்கல் அது மாதிரிக்கு கட்டியாக இருந்தது. அதனால் அதில் 2 டம்ளர் வெந்நீர் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா விட்டு அதையும் சேர்த்து கிளறி மறுபடியும் இந்த பாத்திரத்தை ஒரு தடவை அடுப்பில் வச்சு கொதிக்க வச்சு எடுத்துட்டோன்னா அருமையான கஞ்சி ரெடி. நல்லா வயிறும் ஃபில்ஃபில் ஆகும். நல்ல சத்து நிறைஞ்சது. பாசி பயிறு, பச்சை பயிறு பற்றி எல்லாருக்குமே நல்லா தெரியும். அதுக்கு சைடிஷாக இன்றைக்கி நம்ம எடுத்துருக்கக்கூடியது ஊறுகாய் மட்டும்தான். துவையல் வச்சுக்கிடலாம், ஏதாவது வேணுங்கிறத நம்ம வச்சு சாப்பிட்லாம். இன்றைக்கி நம்ம எடுத்துருக்கக்கூடியது 2 விதமான ஊறுகாய் வச்சுருக்கணும். அதோடு சேர்ந்து இந்த கஞ்சி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். உடம்புக்கு அவ்வளோ நல்லது, ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லோரும் சாப்பிட்டு பாருங்கள். நீங்களும் எல்லாருமே இதை வச்சுருந்துருப்பீங்க. இந்த வெயில் காலத்தில் இது எடுக்கிறது ரொம்ப ஒரு லேசான ஃபுட்டாகவும் இருக்கும். டைஜஷனுக்கு நல்லது, ஃபைபர் நிறைஞ்சது, சத்துக்கு சத்து ஆச்சு. அதனால் இன்றைக்கி இதை எடுத்தாச்சு. நன்றி, வணக்கம் எல்லோருக்கும்.